யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது மாற்றம். அவர் ஒரு பெரிய தொழிலதிபர், செல்வச் சீமான், பேரறிவாற்றல் மிக்கவர். அவரது குடும்பம் தெய்வீக நாட்டமுடைய பாரம்பரியம் கொண்டது. யோகி அக்குடும்ப உறுப்பினர்கள் யார் வந்தாலும் சந்தோஷத்துடன் வரவேற்று நீண்ட நேரம் உரையாடி மகிழ்வார். அவர்களது சிறு சிறு பிரச்சனைகளையும் யோகி ஆழ்ந்து நோக்கி தீர்த்து வைப்பார். அந்த தொழிலதிபர் பெரிய ஸ்தாபனங்களை நிர்வகித்தவர். சகவாச தோஷத்தால் அவரிடம் தகாத பழக்க வழக்கங்கள் அதிகம் இருந்தன. ஆனாலும் அவரது மனம் எப்போதும் தெய்வீக நாட்டத்திலேயே அதிகம் ஈடுபாடு கொண்டிருந்தது. பற்பல ஆன்மீக நூல்களை படித்தார். தத்துவ விசாரணையில் திளைத்தார். விதவிதமான ஆன்மீகவாதிகளுடன் நெடுநேரம் பேசி இறைவனை உணர்வதற்கு சாத்தியப்படுமா என்று ஆராய்ந்தார். முடிவில் குருவின் அருள் இருந்தால் மட்டுமே தெய்வ சாட்சாத்காரம் கிட்டும் என உணர்ந்தார். குருவை எங்கு காண்பது? தேட ஆரம்பித்தார். பல க்ஷேத்திரங்களை சுற்றினார். அக்காலத்தில் பிரசித்தி பெற்ற பெரிய பெரிய ஞானிகளையும் மடாதிபதிகளையும் சந்நியாசிகளையும் சந்தித்தார். அவர்களில் எவராவது தன் குருவாக இருக்கலாமா என்ற தாபத்தில் விடாது சுற்றி வந்தார். எவரிடமும் அவரது மனம் லயிக்கவில்லை. முடிவில் திருவண்ணாமலை வந்தார். கோவிலுக்கு சென்று தரிசனத்தை முடித்து கொண்டு அங்கிருந்து ஒரு பெரியவரிடம், அங்கே உண்மையான ஞானியை பார்க்க முடியுமா என கேட்க, அவர் யோகியின் இருப்பிடத்தை கூறினார். யோகி அப்போது புன்னை மரத்தடியில் அமர்ந்திருந்தார். யோகியை காண அந்த தொழிலதிபர் உடனே புறப்பட்டார். யோகி அமர்ந்திருந்த இடத்தை அடைந்தார். யோகியின் சொரூபம் விசித்திரமாக இருந்தது. அழுக்கடைந்த கருப்பாகி போன பஞ்சகச்சமாக கட்டியிருந்த வேஷ்டி, வியர்வையில் தோய்ந்த ஜிப்பா, தலைப்பாகை, உடம்பை போர்வையினால் வித்தியாசமாக சுற்றி கொண்டு கையில் பனையோலை விசிறியும் தேங்காய் சிரட்டையுமாக மீசை தாடியுடன் கிட்டத்தட்ட பைத்தியக்கார பிச்சைக்காரன் போல் யோகி அமர்ந்திருந்ததைக் கண்டு தொழிலதிபர் ஒரு கணம் தயங்கினார். எதனாலோ ஈர்க்கப்பட்ட அவர் திடீரென யோகியின் திருவடியில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார். யோகி அவர் முதுகில் லேசாக தட்டினார். கடைசியில் வந்துவிட்டாயா என கேட்பது போல அவர் பார்வை இருந்தது. ஆனந்தமாக யோகி சிரித்தார். அலையலையாய் வந்த பேரானந்த சிரிப்பு அந்த அன்பரின் மனதை கட்டி போட்டுவிட்டது. தன்னுடைய யதார்த்த சாசுவாதமான இருப்பிடத்துக்கு வந்துவிட்டதை போல் உணர்ந்தார். இந்த யோகிதான் தன் குரு என்பதை அவருடைய அந்தராத்மா அவருக்கு அறிவுறுத்தியது. அவர் யோகியை சிக்கன பிடித்தார். இல்லை, யோகி அவரை உறுதியாக பிடித்து கொண்டார். அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கையே மாறிப்போனது. யோகி அவருக்கு தன் நாமத்தையே தீட்சையாக வழங்கினார். ஞானிகளின் போதனைகளை உணர்த்தினார். தெய்வ சாட்சாத்காரமே மனித வாழ்வின் நோக்கம் என்பதை தெரியப்படுத்தினார். தெய்வ சாட்சாத்காரத்துக்கு நாமஜபமே எளிமையான வழி என பகர்ந்தார். யாரும் அறியாமல் யோகியின் நாமத்தை ஜபித்து கொண்டே இருந்தார். அவரது தகாத பழக்க வழக்கங்கள் காணாமல் போய்விட்டன. சில ஆண்டுகள் கழிந்தன. யோகியை ஒரு நொடி கூட மறக்காது அவர் நினைவிலேயே திளைத்தும் தன்னுடைய அத்துணையும் யோகிக்கு அர்ப்பணித்தும் யோகியின் நாமத்தை விடாது சொல்லியும் அவரால் தெய்வ சாட்சாத்காரத்தை அடைய முடியவில்லை. அவர் துவண்டு விட்டார். மனம் சோர்ந்து போனது. எதையோ அடையப் போகிறோம் என்ற பேராவலில் அவர் செய்த தவமெல்லாம் ஏமாற்றத்தில் முடிந்தது போல் உணர்ந்தார். ஏமாற்றத்தின் வலியை அவரால் பொறுக்க முடியவில்லை. ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் வியாசருக்கும் ரமணருக்கும் ராமதாசருக்கும் ஒப்பான தன் குருநாதர் அருள் இருந்தும் ஏன் தெய்வ சாட்சாத்காரத்தை அடைய முடியவில்லை? குழப்பமடைந்தார். வேதனையுற்றார்.
என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அந்த சூழ்நிலையில் சென்னைக்கு செல்ல நேர்ந்தது. அங்கு யோகியை பார்க்கும் முன்பு தான் வழக்கமாக தங்கும் உல்லாச விடுதியில் அறை எடுத்தார். அவர் மறந்திருந்த பழைய பழக்க வழக்கங்கள் ஞாபகத்துக்கு வந்தன. இறைவனை காணாத ஏமாற்றத்தை மறப்பதற்காக மதுபானத்துக்கு ஏற்பாடு செய்தார். மதுவை தொடர்ந்து அவருக்கு முன்னரே அறிமுகமான மிகவும் பிடித்த மாதுவுக்கும் சொல்லி அனுப்பினார். இரவு பொழுது புலம்பலிலும் சல்லாபத்திலும் கழிந்தன. பொழுது விடிந்தது. திடீரென அவர் தன் நிலையை சற்று ஆராய்ந்தார். திடுக்கிட்டு போனார். எப்பேற்பட்ட ஞானியை, யோகியை, குருநாதரை அடைந்த பின்பும் தன் நிலை ஏன் இப்படி ஆனது என குமுறியவர் அந்த குமுறலில் இருந்து மீள மீண்டும் மதுபானம் அருந்தினார். அவருக்கு தன்னை காணவே வெறுப்பாக இருந்தது. அந்த வெறுப்பு சிறிது நேரத்தில் பெருங்கோபமாக மாறியது. யோகியின் மீது கோபம் திரும்பியது. தனது நிலைக்கு யோகியே காரணம் என நினைத்தார். உடனே யோகியை காண வேண்டும் என துடித்தார். காரில் அந்த விலைமாதுவையும் அழைத்து கொண்டு யோகியிடம் விரைந்தார். யோகியின் சந்நிதி திரு வீட்டின் கதவை தட்டினார். யோகி அப்போது என்னோடு பேசிக்கொண்டிருந்தார். கதவை திறக்க சென்றபோது யோகி என்னை தடுத்து அவரே கதவை திறந்து அந்த நண்பரை கைத்தாங்களாக அழைத்து வந்தார். அந்த பெண்ணும் வந்தாள். தொழிலதிபரை யோகி தன் பக்கத்தில் அமர்த்தி கொண்டார். அந்த பெண்ணை ஸ்திரீகள் அமரும் பாயில் அமரச் சொன்னார். யோகி அந்த நண்பரின் கையை தன் கரங்களில் பிடித்து கொண்டும் வருடி கொண்டும் இருந்தார். சற்று நேரம் கழித்து அந்த நண்பரின் முதுகையும் யோகி லேசாக தட்டி கொடுத்தார். யோகியின் ஸ்பரிசத்தால் தொழிலதிபரின் உடல் சிலிர்த்து போனது. அவரது மதுமயக்கம் போய்விட்டது. யோகி அவரையே கருணை பொங்க பார்த்து கொண்டிருந்தார். அந்த பார்வையில் நண்பரின் கோபமும் இயலாமையும் போய்விட்டன. திடீரென அவர் விம்மி விம்மி வெடித்து அழ ஆரம்பித்தார். தேம்பி அழுத அந்த நண்பரை யோகி தடவி கொடுத்து ஆசுவாசப்படுத்தினார். சுவாமி, என் நிலையை கண்டீர்களா? தொழிலதிபர் விம்மினார். நண்பா, கவலைப்படாதே. இத்தகைய சம்பவங்கள் பெரிய ரிஷிகள், தபஸ்வியர்கள் வாழ்விலும் ஏற்பட்டுள்ளன. தடுமாறாதே நண்பா. என் தந்தை எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறார். நடப்பதெல்லாம் என் தந்தையின் திருவுளப்படியே நடக்கிறது. எல்லாம் மிகச் சரியாக நடக்கின்றன. எல்லாவற்றிலும் என் தந்தையை காண்பாயாக. கவலையை விடு, என் தந்தையை நினை. என் தந்தை நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். யோகியின் வார்த்தைகளை கேட்ட தொழிலதிபர் மீண்டும் கதறி அழுதார். சற்று நேரத்தில் அழுகை ஓய்ந்தது. யோகி தன் இனிமையான குரலில் பாடினார். யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெயகுரு ராயா. அனைவரும் யோகியோடு சேர்ந்து நாமம் சொன்னோம். சுமார் 1 மணி நேரம் நாம ஜபம் செய்த பின்பு அங்கே தெய்வீக அமைதி தவழ்ந்தது. அந்த அன்பரின் துக்கம், சுமை, ஏமாற்றம் அனைத்தும் விலகிவிட்டன. சற்று நேரத்தில் யோகி நண்பரையும் அப்பெண்ணையும் அனுப்பி வைத்தார். அந்த சம்பவம் நடந்து சில மாதங்கள் கழித்து யோகி அந்த நண்பரை பார்த்து வரச் சொன்னார். அவர் இருந்த இடம் சென்றேன். அவரை தொழிலதிபராக பார்க்க முடியவில்லை. ஞானியாகத்தான் உணரப்பட்டார். ஒரு அரசமரத்தின் கீழ் ஏகாந்தமாக அமர்ந்திருந்தார். நிஷ்களங்கமான அவரது தோற்றமும் எங்கோ தொலைவில் பார்க்கும் ஒரு தீட்சண்யமான விழிகளும் என்னை பிரமிக்க வைத்தன. தெய்வ சாட்சாத்காரம் சாதாரண நிலை. குருவில் ஒன்றுபடுதல் உன்னத நிலை. என் அறியாமையினால் தெய்வத்தை காணத் துடித்தேன். தெய்வம் குருவாகி, குரு எல்லாமாகி நின்ற பின்பு நான் ஏது, நீ ஏது, தெய்வம்தான் ஏது, எல்லாமே குருதான். தொழிலதிபர் அமைதியாக கூறினார். சில மாதங்களில் தொழிலதிபர் இறந்து போனார். இறந்து போனாரா? இரையாகி போனாரா? தொழிலதிபர் இறந்த செய்தி கேட்டவுடன் யோகி சொன்னார், அந்த நண்பர் என் தந்தையை அடைந்தார். அவரும் என் தந்தையும் ஒன்றாகிவிட்டனர். அவர்
பூஜிக்க தகுந்தவர். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. பகவானுடன் பயணத்தை தொடர்ந்து செல்வோம்.